ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வந்து ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, வீரேல பண்ண ரிவ்யூ நான் போட்டிருக்கேன் முன்னாடி. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, என்ஸ்கேப்ல பண்ண ஒரு ரிவ்யூ. சரியா? ஸோ வீடு மட்டும் தான் அது. பட் டோட்டல் என்விரான்மென்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் நானு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஸ்கேப் ஓகேவா? என்ஸ்கேப்ல பண்ண ஒரு டிசைன். அதாவது வீடு அதுதான். வீடு மட்டும் தான் அந்த வீரேல பண்ணது. மத்தபடி இதுல இருக்கிற காம்பவுண்ட் வால், இந்த காம்பவுண்ட் வால் டிசைன்ஸு அண்ட் சம்திங் எல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்ஸ்கேப்ல பண்ணது தான் இது. சரிங்களா? ஸோ அப்படி அத பேஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பாருங்க, இதுல பெரிய அளவுல எதுவுமே பண்ணல. இதுக்கு முன்னாடி உள்ள டிசைன்ல வீட்டுக்கு உள்ளாடி இந்த மாரி தான் வச்சு எடுத்தேன் 2ம். சரியா? ஸோ இதோட அனிமேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங்ல நான் போடுறேன் நானு. ஓகேங்களா? ஸோ இன்னும் நெறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வீடியோ கிட்ட இருக்குது. ரிவ்யூ பண்றதுக்கு. ஒவ்வொன்னா பண்றேன். இப்போ டைம் இல்ல. ஆன்லைன் கிளாஸ்லயே பிஸியா இருந்துட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து டைம் கிடைக்கல போடுறதுக்கு. சரியா? இன்னும் நெறைய வீடு இருக்கு. வேற ஸ்டூடண்ட் சொல்லிக் குடுத்தது எல்லாமே. அதெல்லாம் ஒன் பை ஒன்னா நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இத பார்க்கலாம். இத நான் ஏன் சொல்லி தரேன்னா, காம்பவுண்ட் வால் வந்து இதுல எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணியிருக்கோம் நாங்க. சரியா? அந்த ஸ்டூடண்ட் வந்து கேட்டாங்க. வீரேல சார் நம்ம வீரேல வந்து உள்ளாடி வச்சு எடுத்தோம். அதாவது இந்த மாரி வச்சு எடுத்தோம். இந்த வாட்டி நாம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, காம்பவுண்ட் வாலுக்கு பின்னாடி வச்சு எடுக்கிற மாரி ஒரு எஃபெக்ட் இருந்தா நல்லாருக்கும் அப்டின்னு கேட்டாங்க. ஸோ அவங்க பேச்ச கேட்டு நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, காம்பவுண்ட் வால் டிசைன் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இந்த மாரி வந்து அழகா டிசைன் பண்ணி, காம்பவுண்ட்ஸ் எல்லாம் குடுத்து, பட் இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த காம்பவுண்ட் வால், இந்த ஆர்ச் அப்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வீட வந்து மறைக்கிற மாரிப்பட்ட ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அனிமேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து என்விரான்மென்ட் செட்டப். ஸோ நெறைய ட்ரீஸ் வச்சிருக்கோம். சரியா? அண்ட் சின்னதா ஒரு ஷீட் மாரி குடுத்துருக்கேன். இது அனிமேஷன்ல நான் பண்ணுவேன். ஆல்ரெடி எடுத்து தான் வச்சிருக்கேன். எடிட்டிங் ப்ராசஸ் மட்டும் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சின்னதா ட்ரீஸு சின்னதா இல்ல நெறையாவே வச்சிருக்கேன். அண்ட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, கிராஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் நானு. ஸோ கிராஸ் மத்தபடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா தான் குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கார். ஒரு 4 கார் இருக்கு. ஸோ ஒரு ஆடம்பர பங்களா மாரி டிசைன் பண்ணது இது பசங்களுக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி ஒரு 4 கார் இருந்துட்டு போட்டுமே அப்டின்றது தான் நாங்க வச்சோம். ஓகேங்களா? ஸோ மத்தபடி வந்து பாருங்க, இந்த கீழ முத்து முத்தா இருக்குது. இதெல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. தக்காளி, ஆனியன் அந்த மாரிலாம் இருக்குது. சரியா? ஸோ சின்னதா ஒரு இதுக்காக வச்சிருக்கோம். வேற எதுக்கும் இல்ல. அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதே மெட்டீரியல் தான். பட் வந்து என்ஸ்கேப் மெட்டீரியல். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பாருங்க, என்ஸ்கேப் லைட் குடுத்தோம். செல்ஃப் இல்லுமினேஷன் குடுத்துருக்கோம் நாங்க. அதாவது எமிசிவ்ன்னு சொல்லுவோமே. ஸோ அந்த எமிசிவ் லைட் தான் இங்க அப்ளை பண்ணியிருக்கோம் நாங்க. மத்தபடி என்ஸ்கேப் மாடல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஸ்கேப் மெட்டீரியல், என்ஸ்கேப் லைட்டு, என்ஸ்கேப் ரெண்டர் சரிங்களா? ஸோ இதோட அவுட்புட் நான் காமிக்கிறேன். அண்ட் இந்த கேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அ வேர்ஹவுஸ்லேருந்து எடுத்த கேட்டு தான். இந்த கேட்டும் வேர்ஹவுஸ்லேருந்து எடுத்தது. இது வந்து என்ஸ்கேப் லைட்ஸ் சரிங்களா? ஸோ நல்லாவே இருந்துச்சு. அனிமேஷன்ல நல்லாவே வந்திருக்கு. அப்கமிங் வீடியோல இதோட அனிமேஷன் நான் போடுவேன். அண்ட் இதுல தொங்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ரீத் ஓகேவா? இது என்ன சொல்றது? இந்த கல்யாண வீட்லலாம் போடுவாங்க பாருங்க. ஸோ ரீத் குடுத்தா நல்லா இருக்கும்னு நெனச்சோம். ஸோ ரீத் குடுத்துட்டோம். மத்தபடி பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. பட் 4 சீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சீன் 1 இப்படி இருக்குது. சீன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இங்க. சரிங்களா? இங்க இருந்து இங்க வர மாரி இருக்கு. சீன் 3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வருது. சீன் 4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடுல வந்து வர மாரி இருக்கு. அதாவது சிட் அவுட்ட பேஸ் பண்ணி இந்த 2 சீனும் இருக்குது. மத்தபடி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எலிவேஷனோட ரெண்டர் அவுட்புட் அப்படிங்கிறது வந்து பாருங்க. இப்ப நான் அத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ஸ்கேப்ல எடுத்த ஒரு எலிவேஷன் தான் இது. ஸோ இதான் நம்ம அவுட்புட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாரி அந்த ரீத்த பார்த்தீங்களா? ஸோ இது வந்து தொங்குது. ஸோ இத பார்க்கறதுக்கே கொஞ்சம் இதுவா இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நான் கீழ சொன் ப அந்த முத்து முத்தா இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தக்காளி. சரியா? அந்த தக்காளி இது என்னதோ இருக்கு. மாம்பழம் அந்த மாரிலாம் குடுத்துருக்கு. ஸோ அந்த 4 காரம் கரெக்ட்டா தெரியுது. அண்ட் பக்கத்துல இருக்கிற என்விரான்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் பெரிய வீடாவும், காம்ப்ளக்ஸ் ஆவும். ஸோ அனிமேஷன்ல உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா, மொத்தமா கவர் பண்ற மாரி தான் நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ எல்லா இடத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணி தான் அனிமேஷன் அப்லோட் ஆகும். ஸோ அடுத்த வீடியோ மறக்காம பாருங்க. சரிங்களா? அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, சோஃபா அண்ட் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேர் வித் ஸ்மால் டேபிள் அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது மாரி இருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சோஃபா குடுத்துருக்கோம். அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங் சேர் இருக்கு. இன்னொரு சோஃபா இருக்கு.
ஸோ இது செல்ஃப் இலுமினேஷன் லைட். இந்த இலுமினேஷனோட பிரைட்னஸ் வந்து ஆல்ரெடி கம்மியா தான் இருக்கு. ஏன் அதாவது பிரைட்னஸ் அதிகமா தான் குடுத்தோம். கம்மியா தான் இங்க எக்ஸ்போஷர் ஆகுது. ஏன் எக்ஸ்போஷர் ஆகுது அப்டின்னா, இதோட சரவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, HDRIல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வேல்யூஸ் இன்கிரீஸ் பண்ணி குடுத்துருக்கோம். சரியா? ஒரு ஆஃப்டர்நூன் எஃபெக்ட்ல வந்து குடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் என்ன ஆகிருக்கு அப்டின்னா, இந்த மாரி எஃபெக்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நைட் வியூல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்னமும் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் இத வந்து எப்படி எடுத்துருக்கேன் அப்டின்னா, இந்த கேட் இருக்கு பாருங்க. இப்ப நான் வந்து சொல்லி தரேன். இந்த கேட்ல இப்படிதான் வருது உங்க இந்த எலிவேஷன். இத பார்த்தீங்களா? இந்த மாரி தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கேட்டுக்கு மேல வந்து கேமரா வச்சு எடுத்தா எப்படி இருக்குமோ, அந்த ஒரு எஃபெக்ட். ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா நமக்கு தேவையான அளவுக்கு ஜூமிங் ஃபேக்டர் வரையா, இந்த காரம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, புரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மத்தபடி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தான். இந்த தர்பூசணி வச்சிருக்கிறது இது எல்லாமே. பட் இருந்துட்டு போட்டும் அப்படிங்கிற ஒரு இதுதான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர் கலரா அங்கங்க தெரியுமே அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் என்ஸ்கேப்போட கிராஸ் குடுத்துருக்கு. அண்ட் பக்கத்திலே வந்து பாருங்க, இந்த பேமெண்ட் வந்து நாங்க அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? இது ஒரு பேமெண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட்டோட பார்த்தீங்கன்னா, அட்டகாசமா இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லீஃப்ஸ் புரொவைட் பண்ணியிருக்கு. இந்த காலத்துல லீஃப் வச்சா எப்படி இருக்குமோ, அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ ஆவரேஜா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். ரெண்டர் இமேஜ்ங்கிறது இதுதான். அண்ட் இன்னும் நெறைய எலிவேஷன்ஸ் பெண்டிங்ல தான் இருக்கு ரிவ்யூக்கு. டைம் கிடைக்கும்போது நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, அப்லோட் பண்ணி விடுறேன். சரிங்களா? அண்ட் இதோட அனிமேஷன் இத விட பெட்டரா தான் வந்திருக்கு. அடுத்த வீடியோல இது வரும். ஓகேவா?